பார்த்து கொண்டிருப்பது மொட்டை கேமிங். இன்னைக்கு நம்ம என்ன கேம் பிளே பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட் தான். ஆல்ரெடி நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டை போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்டில், அதாவது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், காஸ்மிக் காரோ அப்டேட் வந்துருச்சு கைஸ். சரி, ஓகே, வாங்க என்னோட சேர்ந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்னென்ன அப்டேட்டுன்னு. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. என்ன பிடிச்ச அவ்வளவு கோடி பேர் இருக்காண்டா வெளியில. முடிஞ்சத்தோட சொல்ற பாப்போம். நீ காஸ்மிக் காரோன்னு சொல்லிட்டு எந்த மண்டப்பையனுக்குடா நீ பிளேட் மாஸ்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்பீங்க. வெயிட் பண்ணுங்க கைஸ். இப்போ நம்மளுக்கு இது தெரியாதவங்களாம் சொல்லிடுறேன், அனிமே பார்க்காதவங்களாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பேட்டில் கிரவுண்ட்னா ஒரு கேம் கைஸ். அந்த கேம் வந்து ஒரு அனிமே பேஸ் பண்ணுது. அந்த அனிமே பேர் வந்து ஒன் பஞ்ச் மேன். அந்த அனிமே ஒரு ஃபேமஸான அனிமேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து காரோன்னு ஒருத்தர் இருப்பான், அப்புறம் சைதாமா ஹீரோ. அதில் வந்து வந்திருக்கும் நிறைய இது இருக்கும். அதில் காரோவில் இந்த காஸ்மிக் ஃபார்ம் தான் இப்போ அப்டேட் விட்ருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ வாங்க, காஸ்மிக் காரோ வச்சாச்சுங்க. இப்போ நீங்களாம் என்னை கழுவி ஊற்றிக்கலாம். டே காஸ்மிக் காரோன்ட்டு என்னை ஏமாற்றி வீடியோ பார்க்க வச்சு நீ மான்ஸ்டர் காரோ விற்கிறியா அப்படின்னு கேட்டீங்க. நிறைய பேர் அப்டேட் பார்த்துருப்பீங்க. சரி பார்ப்போம். என்னடா எஃபெக்ட்லாம் வருது அப்படின்னு கேட்பீங்க. இருங்க கைஸ், இங்கே பாருங்க, ரீவொர்க்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இருங்க, ஐயோ இப்போ நான் L2வே தொல்லை. L1 இது பாருங்க, அது 3 வாட்டி சொன்னோம். இங்கே பாருங்க, இது கரெக்டாக ஜம்ப் பண்ணி இப்படி தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பட்டுன்னு போடலாம். இதெல்லாம் எனக்கே தெரியும்டா மண்டபையிலே அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு வெயிட் பண்ணி கைஸ், கொஞ்சம் அங்கே போடா தம்பியா, கொஞ்சம் இங்கே வாடா. 1 2 3 4 இது மாதிரி வால் காம்போ பாருங்க, புது வால் காம்போ, மாசான வால் காம்போவா கைஸ். இதுதான் கைஸ் உங்களுக்காக இறக்கி இருக்கேன். நான் தான் அந்த கேம் உருவாக்கினேன். உங்களுக்கு தெரியாது நிறைய பேருக்கு. இந்த ஓனர் ஃப்ரெண்டே நான் தாங்க. சரி, யாரும் கமெண்டில் கை ஊற்றுறதுக்குள்ளே நடுவுல சும்மா தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்னா அல்டிமேட் பில்ட் பண்ணுறோம் காஸ்மிக் காரோ. அதை வந்து என்னன்னா ஃபஸ்ட்டு மெயினாக நீங்கள் இந்த மான்ஸ்டர் காரோ ஃபார்ம் இருக்கு, அது வந்து விளையாட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது விளையாடலன்னு வச்சுக்கோ, மண்டையில் ட்ரக்குன்னு குத்தி விட்ருவாங்க, ட்ரக்குன்னு. அதுதாங்க மான்ஸ்டர் காரோவே அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், என்னை அடிச்சு போடுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. வெயிட் கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்க கைஸ். அப்புறம் ஸ்டார்டிங் டே இந்த பவர் ஏன்டா இங்கே போகிறேன்? மண்டப்பையான்டா மண்டப்பையா. ஐயோ, ஜாய்ஸ்டிக் அடுத்தாட்டி என்ன சொல்லுங்கள், ஜாய்ஸ்டிக்கில் ஆடலாமா இல்லை ஃபோன்லேயே ஆடலாமான்ட்டு. ஜாய்ஸ்டிக் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. L1 பட்டன் வேறு காணா போயிடுச்சா, அதான் கருத்து. இதெல்லாம் பார்த்தாச்சு, இதை பார்த்தாச்சு. இந்த ஃபினிஷர் ஏதாவது அப்டேட் பண்ணியிருக்காங்களா பார்க்கலாம். அப்டேட் எனி அப்டேட் ப்ரோ? மண்டபையா ஏங்க கூஸ்பம்ஸ் ஆகுதுங்க. எப்படி இருக்குது ஏங்க இது சூப்பராக இருக்குங்க. இங்கே யாருங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் வேணும்னா எவனா உங்கள் ஃப்ரெண்டு ப்ளூ ஸ்கிரீன் வேஸ்ட்டுடா. அதெல்லாம் மொக்க கேம், குழந்தைங்க ஆடுற கேம் தான் வச்சுக்கோங்க. வாயிலே கடிச்சு விட்ருங்க. அது பேக்லேயே கடிச்சு விட்ருங்க, பேக்லேயே. ஓகே, மறக்காமல் முக்கியமாக ஒன்று, இந்த மாதிரி காட்டுறல ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபை போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி. ஏன்
ஒய் யூ நாட் மேக்கிங் மீ ஹாப்பி. மறுபடியும் அந்த கட்சி நோடா அடா பாவி பயலே. ரீட்ரை போவோம். ரீட்ரை நோ அப்டேட் நோ சூப்பர் அப்டேட்ண்ணா நோ. அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுதே. வாய்ஸ் நல்லா கேட்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஆர்சிபி ஃபேன். இங்கே ஆர்சிபி மேட்ச்சுக்கு பதிலாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் பாருங்க. அதுக்குன்னே நீங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணணும். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். அல்டிமேட் வந்துச்சு. அல்டிமேட் போட்டு ஏதாவது ரீவர்க் இருக்கான்னு காட்டுறா அப்படின்னு தானே யோசிப்பீங்க. இருங்க இன்னொரு புது ஏதோ இது வந்திருக்கு ஃபினிஷர். அதை பார்த்துட்டு போயிடுவோம். நானே ஆர்வமாங்க. நானே டெஸ்ட் பண்ணேன். நானே யூடியூப்பில் பார்த்துட்டு வந்துக்கிறேன். யூடியூப்பில் இல்லைன்னா எனக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்கள். L2 சி L1 கொடுத்துட்ருக்காரு. சாக மாட்டேன்ல தம்பி, சாக மாட்டேன்லப்பா. அட்டா இல்லை இது கடுப்பு கைஸ். நான் மூடிட்டு இருந்திருக்கலாம். எல்லாம் அப்படி தான் சொல்லுவீங்க. ஏன் நீ 3வது அட்டாக் போட்டேன்னு வைங்க. சரி, இந்த மாதிரி அட்டாக் எப்படா பண்ணுவீங்க? நிறைய மொபைல் பிளேயருக்கு அது வந்து முடிப்பாங்க. அப்படி என்னன்னா, நீங்கள் ஜம்ப் பண்ணிவிட்டு அடுத்த நிமிஷமே நீங்கள் கொடுக்கணும் கைஸ். அதை அப்போ தான் உங்களுக்குலாம் ஒரு ஆகும். இல்லைன்னா கோவிந்தா. இருங்க இவனை நல்லா லோ பண்ணிக்கணும். நம்ம வந்து 3rd மூவ் இருக்குது பார்த்தீங்களா, ஹெல்மர் ஹில்லா, அதை எக்ஸ்ட்ரா எடுக்க போகிறோன்னு நினைக்கிறேன். சரியா வரல. அப்படி தூப்பா பிச்சு உடச்சி கேஸ் அவனை பாதியா. ஓகே சூப்பர். அல்டிமேட் ஆக்டிவேட் பண்ணிடலாமா? புதுலாம் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் என்ன காட்டலாம் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு என்ன காட்டலாம்? இப்போ இது கரெக்டாக இது பண்ணோம். ஆடா அவி எங்கெங்கேயோ ஓடியாந்து அல்டி மட்டும் வேஸ்ட் பண்ணிடுச்சு. ஒய் ஐ ஆஸ்கிங் ஒய். சரி, ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு மூவ் உங்களுக்கு தெரியும். செகண்ட் மூவ் பார்த்துடலாமா? செகண்ட் மூவ்னா அப்படி இழுக்கிறாங்க. இழுத்துட்டு போய் இங்கே தூக்கி போட்டான் தண்ணியை. நான் இப்போ ஏன் அங்கே போயிருக்கணும்? இப்போ நான் கேட்குறேன். சரி, இன்னொன்று நெக்ஸ்ட்டு இதுக்கு அல்டிமேட் இன்ஃபினிட்டா தெரில கைஸ். ஓச்சோ இன்ஃபினிட் எப்படி இது? யூ ஆரா மாஸ்டர் காட் ஸ்லேயர். வாட் இஸ் திஸ்? ஏங்க ட்ரைலர் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மூவ் ட்ரைலர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். ட்ரைலர் எப்படா பார்க்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டட்டுன்னு ஒருத்தர் இருப்பான். ஸ்டட்டை போய் பாருங்க. நம்ம தலைவன் ஸ்டட் இருக்கான். ஸ்டட்டை போய் ஐயோ அல்டிமேட் முடிஞ்சிச்சே. போடு சரியான அல்டி மஸ் ஆகுதுங்க. சரி, நான் அல்டிமேட் எடுக்கணும் மான்ஸ்டர் காரோக்கு. சரி, நான் மான்ஸ்டர் காரோவா வெயிட் பண்ணுங்க. காஸ்மிக் காரோக்கு தானே நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நம்ம வந்து அந்த இது பார்க்கறதுக்குள்ளே ஒரு சின்ன பிரேக். கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்தேன். சூப்பர் படங்க, மாசாக இருந்துச்சு. இதுக்கா அது மோடு ஓசை அடிக்காத செம்ம சூப்பராக இருந்துச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணோம்னா அல்டிமேட் எடுத்துக்கணுங்க. அல்டிமேட் எடுத்துகிட்டு என்ன பண்ணோம் மீன்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு அந்த மார்க் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மார்க் போட்டுட்டு நான் தப்பான செகண்ட் மூவ் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் செகண்ட் மூவ் யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து 3rd மூவ், அதாவது காட் ஸ்லேயர் மூவ், அதை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து மாறிடலாம். அது சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு. இப்போ நான் வந்து ஜாய்ஸ்டிக்கில் ஆடல, நான் என் மொபைலில் ஆடுறேன். எதில் ஆடலான்னு சொல்லுங்கள். சில டைம் ஜாய்ஸ்டிக்கில் போடுறேன், இந்த வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக்கில் போடுறேன். ஓகே, உங்களுக்கு ஏதாவது கொலாப் ஏதாவது என் ஃப்ரெண்டு கூட போடணும், நான் பேசுறது போர் அடிக்குதுன்னா கூட சொல்லுங்கள். இது பாருங்க, இது கூட புது ஃபினிஷர் தான், நானே உங்களுக்கு காமிச்சிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் மறக்காமல் கொஞ்சம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபர்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும். அப்படி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது 12th படிக்கிறவங்க யாராவது இருப்பாங்கள்ல, உங்களுக்கெல்லாம் மார்க் வந்துட்டுருக்கோம். இதுதான் சொல்லுவேன், நீங்கள் சூப்பரான ஒரு மார்க் எடுப்பீங்க. அதாவது
500 இல்லைனா 600க்கு 600க்கு 500 மேலே எடுப்பீங்க, 500க்கு 400 மேலே எடுப்பீங்க. வந்திருக்கோம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாம் அது அப்படியே மாறும். அதுதான் கைஸ் என் பவர் அப்படின்னு சொன்னால் நான் அடிச்சு மட்டும் போட்டுருவீங்க, எனக்கு தெரியும். சரி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் இந்த லீவ் இன்னும் எத்தனை 10 நாள் தான் இருக்குது கைஸ். நானே இவ்வளோ நேரம் வீடியோ போடாமல் என்ன ரொம்ப பிஸியாக இருந்துச்சேன். என்ன பிஸிடா உனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே போயிட்டு இருந்தேன். இனிமேல் வீடியோ டெய்லி வருங்க கைஸ். இன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ போடலாம். இருங்க இது முடிச்சுட்டு இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இப்போது ஒரு கொஞ்ச நேரத்தில் எப்போது டைம் என்னன்னு தெரியலையே. இது வந்து வெறும் மான்ஸ்டர் காரோ தான் கைஸு, மான்ஸ்டர் காரோ. இன்னும் இந்த மூவ் செட் நானும் காட்டணும். டெக் ப்ரோ டி அந்த சைல்டு எம்பரர் மூவ்க்கு நான் காட்டணும். நீங்கள் அனிமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு குட்டி பையன் மாதிரி ஒருத்தன் பேக் போட்டுட்டு வருவான். அது ஃபஸ்ட்டு வந்து இயர்லி ஆக்சஸ் இருந்துச்சு கைஸ். இப்போ வந்து மாற்றிட்டாங்க இயர்லி ஆக்சஸ்லேருந்து. அதில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இயர்லி ஆக்சஸ் யார் இருக்காங்கன்னா ஜாம்பி மேன் இருக்காங்க. நீங்கள் வந்து கேஜை வந்து ப்ரைவேட்டில் தான் யூஸ் பண்ண முடியும். சரி ஓகே, நான் ஒரு பாட்டை போடுவோமா? இதுக்கா அடி மோடி ஓசைய அடிக்காத சொல்லி கிண்ணு வச்சா துத்தினி லேராட்டு பாட்டு ஓசைய அடிக்காத கத்தனி கிள்ளி கிண்ணு வச்சா துத்தினிலே. சூப்பராக இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ். சாவடா ஓகேடா ஓசைய அடிக்காத கத்தனி கிள்ளி. இதில் ஆர்ஜே பாலாஜிலாம் சூப்பராக இருந்துச்சு கேஸ். கடைசி ஒன்று நீங்கள் பாருங்கள். நாங்கள் ஏங்க சொல்லிவிட்டு இப்போ இதை கரெக்டாக நான் இந்த மொபைலில் இருக்கும்போது ஹிட் பண்ணுறேன் பாருங்களேன். பாருங்க மொபைலில் இருக்கும்போது ஹிட் பண்ணுறேன் நான் அவனை. எப்பாடு எங்கெங்கேயோ ஜம்ப் பண்ணுறேன் பைத்தியக்கார போயிடு. டம்மி தொகுது. நான் கூட டம்மி இல்லையான்னு நினச்சேனோ. போடு ஆடியோ போடு. கட்சி நல்லா சாவல கைஸ். வந்து இந்த பவரை போட்டிங்கன்னா வந்துருச்சு கைஸு. அடாடாடாடாடா அப்படி இருக்கு. ஐயோ மஸ்ஸு கைஸு. இதுக்காடு மோடு ஓசை அடிக்காத பாட்டு போடுறேன் கைஸ். நான் கம்முனுங்கிறேன் பாட்டு. இவருங்க ஐயோ வந்துருமா முடியுது. ஓகே காய்ஸ், நான் இது காமிச்சிட்டேன். இதுக்கு மேலே காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இந்த பவர்லாம் பார்க்கலாம். இது வந்து இது ஏதோ ஒரு பவர். ஃபஸ்ட்டு பவராக பார்த்துடணும். நோ ஏங்க என்னங்க இது இப்படி பண்ணிக்கிறாங்க? ஓய் கட்சினு ஓய் போட்டல் ஓட்டிஸ் அப்படி ஓ ஏங்க இது பிசிலாம் இருந்திருந்தாங்கன்னா மாஸ்டர். டம்மி எங்கடா? ஓய் வேர் இஸ் டம்மி ப்ரோ ஸ்பான் இட். அட்டா டம்மி எங்கடா? மொத்த மூலாம் காட்டணும்டா நானே. இவருங்க இது வந்து ஏதோ காமே மாதிரி இது என்னடா இது வந்து ஏதோ ஒரு கட்சின் மூவேஸ் நல்லா காட்டும். இது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. காஸ்மிக் காரை முடிஞ்சோடனே நம்ம செத்து போயிடுவோம். ஓகேவா? இதுங்க நம்ம சைல்டு எம்பரர் மூதோ இருக்கா, அதை தொட்டோன்னு வச்சுக்கிங்களேன். இப்போ பாருங்க வந்துட்டுனா என்கிட்ட இயர்லி ஆக்சஸ் இல்லை கைஸ். நான் வந்து உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறேங்க. அண்டை ஹீரோ வச்சிடுறேன்னா எனக்கு இயர்லி ஆக்சஸ் கேட்குது. ஆனால் இது கேட்கல. சூப்பரா நீங்கள் இனிமேல் இது யூஸ் பண்ணலாம். இதில் நிறைய அப்டேட் வந்து இது செம அப்டேட் ஆகுது.
நம்ம அடுத்து நம்ம ஃப்ரெண்டு கூட ப்ராங்க் பண்ணி போடுவோம் கைஸ். வெயிட் பண்ணு, நம்ம ஃப்ரெண்டு கூட ப்ராங்க் இருக்கு, இருங்க. வெயிட் கரோ. இன்னைக்கு வந்துடுங்க கைஸ். அதான் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு. இன்னைக்கு கன்ஃபார்ம் ஒரு வீடியோ, இன்னொரு வீடியோ. ஓகே, பாய் ஃப்ரம் மொட்டை கேமிங். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். என்னோட 3 சேனல் இருக்குது இன்னும். அந்த சேனல்லையும் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை நான் வந்து செலப்ரேஷனில் போடுறேன். செலிப்ரிட்டி ஏதோ அது கீழே, என் சேனல் கீழே அப்படி 4 இருக்கும். அதை மட்டும் போயிட்டு அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, பாய் ஃப்ரம் மொட்டை கேமிங். பாய்.